வணக்கம். நாம் புதிய முறையில் ஆங்கிலத்தில் பேச கற்பிக்கிறோம். சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் 2 தலைப்புகளில் ஆங்கிலத்தில் பேசுகிறோம். 1. நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது. இதில் நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்கால பேச்சுகள் இருக்கின்றன. 2. வர்பு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது. இதிலும் நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்கால பேச்சுகள் இருக்கின்றன. நியூ வேயில் SUB சப்ஜெக்ட், QW கொஸ்டின் வேர்ட். இதில் 5 வரிகளாக இருக்கின்றன. அவைகள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வாக்கியத்தின் வகைகள்தான். V1 V2 நியூ வேயில் கடந்த காலம். சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 இது சாதாரண வாக்கியத்திற்கு. சப்ஜெக்ட் ப்ளஸ் didn't ப்ளஸ் V1 இது எதிர்மறை வாக்கியத்திற்கு. did ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது கேள்வி வாக்கியத்திற்கு. didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது எதிர்மறை கேள்வி வாக்கியத்திற்கு. QW ப்ளஸ் did ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இது கேள்வி வார்த்தை வாக்கியத்திற்கு. இன்று V1 V2 நியூ வே கடந்த காலத்தில் எதிர்மறை கேள்வி வாக்கிய உதாரணங்களை பார்க்கலாம். இது 4வது வரியை குறிக்கிறது. இதில் 2 விதமான பயன்பாடுகள் இருக்கின்றன. 1. நான் பேசவில்லையா, வில்லை என், யா கொஸ்டின். இதன் பதில் 4வது வரியில் இருக்கிறது. didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't I speak. 2. நான் ஏன் பேசவில்லை, ஏன் Q, வில்லை என். இதன் பதிலும் 4வது வரியில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கியத்தில் ஏன் இருப்பதால் 4வது வரிக்கு முன் Y சேர்த்து கொள்ள வேண்டும். Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't I speak. இப்படிப்பட்ட வாக்கியங்களில் ஏன் என்ற கேள்வி மட்டும்தான் இருக்கும். V1 V2 நியூ வே கடந்த காலத்தில் எதிர்மறை கேள்வி வாக்கிய உதாரணங்கள். ஃபார், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எக்ஸெட்ரா. ஒருமை மற்றும் பன்மை சப்ஜெக்டுகளின் உபயோகத்திற்கு. நாம் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't we speak. நாம் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't we speak. நீ பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't you speak. நீ ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't you speak. அவர்கள் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't they speak. அவர்கள் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't they speak. அவன் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't he speak. அவன் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't he speak. அவள் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't she speak. அவள் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't she speak. அது பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't it speak. அது ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't it speak. குமார் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't குமார் speak. குமார் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't குமார் speak. செல்வி பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't செல்வி speak. செல்வி ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't செல்வி speak. டாக்டர் பேசவில்லையா, NQ didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 didn't the doctor speak. டாக்டர் ஏன் பேசவில்லை, Y ப்ளஸ் didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 why didn't the doctor speak. இதேபோல் நீங்கள் சப்ஜெக்டுகளை அல்லது வர்புகளை மாற்றி ஒவ்வொரு வரியிலும் ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை அமைக்க முடியும். முதலில் உதாரண வாக்கியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு கம், கோ, டூ, டெல் வர்புகளை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்யுங்கள். பிறகு உங்களுக்கு தேவையான வாக்கியங்களை இந்த தலைப்பில் மனதில் சொல்லி பாருங்கள். பாடங்களின் சந்தேகங்களை கமெண்டில் அனுப்பி
விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். வணக்கம். நாம் புதிய முறையில் ஆங்கிலத்தில் பேச கற்பிக்கிறோம். சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் 2